ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க. மட்டன் மெக்ரோனி எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன். இது எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செஞ்சு தங்கம்மாம்பாக. 200 கிராம் மட்டன் போல்னஸ்ஸு, 1/4 கிலோ மெக்ரோனி, அதுக்கு தேவையான 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. இப்போ கரம் மசாலா 3 ஸ்பூன் தான் போட போகிறேன். 1 2 3 போதும். ஏன்னா நான் 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன், அதனால் 3. நீங்கள் வந்து 1/2 கிலோ எடுக்கணுமா 1 கிலோ எடுக்கணுமா அதுக்கு தேவையான அளவு கூட்டிக்கோங்க. நல்லா கோழிக்கறிலையும் செய்யலாம், இது மட்டன்லேயும் செய்யலாம். மெக்ரோனி நல்லா இப்படி போட்டு நல்லா இவங்க எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பசங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அழகாக சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு குக்கர் வைக்கலாம். குக்கர் வச்சுட்டு நல்லா எண்ணெய் சட்டி காயட்டும். சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்குங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ரீஃபைண்ட் எண்ணெய் கொஞ்சம், எப்பயுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், நல்லெண்ணெய் கொஞ்சம், இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எது தேவையாக இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கோங்க. பிடிக்காதவங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது, ஒருத்தருக்கு பிடிக்கும், ரெண்டையுமே நான் யூஸ் பண்ணுவேன். இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயம் போடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். நல்லா பொண்ணு வரலாம் வதங்கணும் வெங்காயம் மக்களே, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் எவ்வளோ நீங்கள் வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இதை செஞ்சு கொடுங்க, பசங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி மெக்ரோனி. நல்லா வதக்கிடுறோம் பாருங்கள், நல்லா வதங்குது வெங்காயம். நல்லா வெங்காயம் வதங்கையில் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இவ்வளோ அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சிக்கு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு வீட்டில் வச்ச இஞ்சி பூண்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் வீட்டில் வச்ச இஞ்சி பூண்டு, இது பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டாக தக்காளி போடுவோம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதங்கணும். தக்காளி நல்லா அருமையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒருக்கா அப்படி செஞ்சு கொடுங்க. வேலைக்கு போயிருந்தாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமை வாக்கில் செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு அரை ஹவரில் நீங்கள் செஞ்சிடலாம், நல்லாயிருக்கும். இப்போது 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் தான், 1/4 ஸ்பூன் தான் போடுவேன். நாங்கள் உரப்பு ரொம்ப சாப்பிட மாட்டோம். நீங்கள் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு உரப்பு தேவைன்னா உரப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிட்டாக, நல்லா அழகாக. இப்போது நம்ம அந்த பிரட்டி வச்சோம்னா கறி இவங்கள என்ன பண்ணுவோம், போடுவோம். மட்டன்னா மட்டன் நீங்கள் கேட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டுங்க. ரொம்ப பெருசாக போடக்கூடாது, பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான 3 கரண்டி மசாலா தூள் தான் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இவங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருவாங்க. உப்பு போட போகிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான 2க்கு சேர்த்தே உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறோம். இப்போ கொத்தமல்லி புதினா நம்ம வச்சுருந்தோம்ல, கொத்தமல்லி புதினாவை நம்ம போடுறோம். கொத்தமல்லி புதினா போட்டாச்சு. போட்டு இவங்களையும் இப்படி ஒரு வதக்கு, அப்படி ஒரு வதக்கு, நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா இவங்க சுருளட்டும். நல்லா இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாங்க. தலை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இது இருந்தால் தான் உள்ள கறியும் அந்த மசாலாவும் போய் நல்லா டேஸ்ட் இறங்கும். உள்ள டேஸ்ட் இறங்கும். அது தலைன்னு கறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்காது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவோம், 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். இவ்வளோ பாருங்கள், 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி ஒரு கிளறிடுவோம். கிளறிட்டு இப்போ மூடி போட்டுருவோம். ஒரு மூடி போட்டு 4-5 விசில் வரட்டும். ஏன்னா மட்டனில் நம்ம கொஞ்சம் வேகணும். மட்டன் வெந்த பிறகு தான் நம்ம மெக்ரோனி போடணும் அடுத்து. இப்போ மூடி போட்டுருவோம். ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் அடிக்கட்டுன்னு விட்டேன். 5 விசில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து விடுவோம். அந்த ஆவி போகட்டும். வாங்க, இப்போ விசில் பாருங்கள், 5 விசில் ஆயிடுச்சு. எடுத்து விட்டுட்டோம். நல்லா இது நிதானம் பொறுமை, குக்கரில் மட்டும் பொறுமையாக விசில் எடுத்து விட்டு அழகாக நிதானமாக செய்யுங்க. பறக்க யாரும் செய்யாதீங்க. ஆமாம், கவனம் செலுத்துங்க. குக்கரில் செய்யும் போது பறக்க செய்யாதீங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டோம். அவங்க நல்லா கொதிச்சுட்டாங்க. இப்போ
இப்போ நம்ம மெக்குருனி எடுத்து வச்சுருந்தோம் 1/4 கிலோ. கொஞ்சம் இவங்களை அலசிக்கிடலாம். அப்படியே போடாதீங்க, கொஞ்சம் நல்லா அலசிக்கிடலாம். இவங்களை ஒரு அலசு சும்மா மேலே உள்ள அந்த இது தூசிலாம் போகிறதுக்காக அலசிக்கிடலாம். நல்லா இப்போ அலசியாச்சு, போடுவோம். எல்லாரையும் சேர்த்து கிளறி விடுவோம். மட்டன்னா தனியாக தான் நம்ம வச்சுட்டு இதில் வறுத்து கொட்டுறோம். பார்த்துக்கோங்க, நல்லா மட்டன் கொஞ்சம் வேகனால தனியாக வேக வச்சு. இப்போது ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினோமா, இப்போ என்ன பண்ணுறோம், 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். ரெண்டும் சேர்ந்து 3/4 லிட்ரு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/4 கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ மெக்ரோனிக்கு 3/4 லிட்டர் தண்ணி. இப்போ ஒரு 4 விசில் விடுவோம். இவங்களை மூடி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க கரெக்டாக. உப்பு கொஞ்சம் கம்மியாச்சு, நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. எவ்வளோ அருமையாக எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். செய்யும் முறை தான் நமக்கு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆனால் கொஞ்சம் கூட உங்ககிட்ட போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அழகாக எதுக்கு பக்குவமாக அவ்வளோ அவ்வளோக்கு அழகாக செஞ்சுக்கோங்க. நான் 1/4 கிலோவுக்கு மெக்ரோனி 1/4 கிலோ மட்டன் போட்டு வச்சுருக்கிறேன். 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டனுக்கு 1/2 லிட்டர் தண்ணி, மெக்ரோனிக்கு ஒரு 1/4 லிட்டர் தண்ணி. இப்போ இவங்களை 5 விசில் விடுவோம் மூடி போட்டு. இப்போ மூடி போட்டுருவோம். இப்போ மெக்ரோனி புளியறதுக்கு, மெக்ரோனியில் ஊற்ற புளியறதுக்கு ஒரு லெமன் எடுத்து வச்சுக்கலாம். லெமன் லாஸ்ட்டில் தான் புளிஞ்சு போடணும். அப்போ காமிக்கிறேன் வாங்க. ஒரு லெமன், இந்த சைஸ் ஒரு லெமன் போதும். இப்படி புளிஞ்சு வச்சுக்கோங்க. விதைனா இல்லை, விதை இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. கொஞ்சம் கசக்கும் விதை போகணும் பல்ல மாட்டினா. நல்லா இப்படி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. விதை இருந்துச்சு, விதை எடுத்துட்டு அவ்வளோதான். இப்போது 5 விசில் வந்துடுச்சு. இப்போ விசில் எடுத்து விட்டு பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள் மக்களே, 5 விசில் வந்துடுச்சு. மெக்ரோனி போட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். விசில் ஆவி நல்லா போயிடுச்சு. இப்போ நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, நல்லா தலை நல்லா இருக்கிறாங்க. கிளறி பாருங்கள் நல்லா அழகா. இதுதான் மக்களே திறமையாக. இது நல்லா இருக்கா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸில் கூட கட்டி கொடுக்கலாம். நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குன்னு வந்து சாப்பிட்டு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்து சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட இப்போ என்ன பண்ணுவோம், இவங்க மேலே நம்ம புளிஞ்சு வச்சோம்ல லெமன் சாறு எடுத்து வச்சோம். ஒரு லெமன் சாறு இவங்களை இப்படியே சுற்றியே ஊற்றிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நல்லா செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு தானே நம்ம பிறந்திருக்கோம். டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருந்தால் நல்லாலே சொல்லுங்கள். ஆமாம், அடி புளி தான் போங்க செஞ்சு சாப்பிட்டா. அவ்வளோ இது மூடி வச்சுட்டு நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்டில். நான் என்னென்னு உங்களை பேசுகிறேன். தேங்க்யூ, பாய்.